பிசினஸ்ல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பற்றி பேசும்போது எல்லாரோட ஒரு ஆசையும் ஆர்வமும் யோசனை என்ன அப்படின்னு சொன்னா சைனால இருந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரணும், இலங்கையில லோக்கல்ல சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சைனாவோ இந்தியாவோ வேறு நாடுகளா இருந்தாலும் சாதாரணமாக கண்ணை மூடிட்டு அங்கேருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்கிறத விட்டுட்டு சைனா போன்ற நாடுகளை எதற்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக லோக்கலில் நம்ம ஏதாவது தயார் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள மிஷினரிஸை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு மைண்ட் செட்டை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் பிஸ்னஸில். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே சைனாலேருந்து வரணும் அப்படின்னு விட்டுட்டு எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து வரணும் அப்படின்றத விட்டுட்டு லோக்கலில் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனை சொந்தமாக ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அது சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும். சைனாவில் கூட சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் ஆரம்பிச்சு தான் பெரிய லெவலில் இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படிக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. அதே மாதிரி சைனா மாதிரி நாடுகள் எதற்கு பயன்படுது? உதாரணமாக டூத் பிக்ஸ், பல்லு குத்துற குச்சி வந்து கூட நம்ம சைனாலேருந்தோ இந்தியாவிலேருந்தோ வாங்குகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம நாட்டில் போதுமான அளவு மரங்கள், தெங்கு தோட்டங்கள் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்மளே அந்த பல்லு குத்துற குச்சை தயார் பண்ண முடியும். அதற்கு சைனாவை எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அங்கிருந்து உள்ள டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு, அங்கே உள்ள மிஷினரிஸில் கொண்டு வரதுக்கு, மூலப்பொருட்களாக நம்ம நாட்டில் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். இப்படிக்கு ரில்வான்.